நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்கள் அவருடைய 25வது மூவி சுதா கங்கராவோட இயக்கத்தில் நடிக்கிறதா இருக்காங்க. இப்போ இந்த இமேஜஸ் சோஷியல் மீடியாஸில் ட்ரெண்டிங்கில் இருக்கு. சிவகார்த்திகேயன் அவர்கள் இப்போ ஏஆர் முருகதாஸோட இயக்கத்தில் நடித்து முடிச்சதுக்கு அப்புறமா சிபி சக்கரவர்த்தியோட இயக்கத்தில் சிவகார்த்திகேயனோட 24வது மூவி நடிக்கிறாரு. 25வது மூவி தான் சுதா கங்கராவோட இயக்கத்தில் நடிக்கிறாரு. டைரக்டர் சுதா கங்கரா அவர்கள் இதற்கு முன்னாடி தமிழ் சினிமாவில் சூரரை போற்று படத்தை இயக்கியிருந்தாங்க. படம் டைரக்டா ஓடிடியில் ரிலீஸ் ஆகியிருந்தது. நடிகர் விஜய் சேதுபதியோட மகாராஜா படம் ரீசெண்டாக சைனீஸில் டப் பண்ணி சைனாவில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. படத்துக்கு நல்ல வரவேற்பு கொடுத்துருக்காங்க சைனீஸ் மக்கள். ரிலீஸ் ஆன முதல் 2 நாட்களில் மட்டுமே படம் 19 கோடிக்கு மேலே வசூலாகியிருக்கு. இதை பார்த்துட்டு படம் ஜப்பான்லேயும் ரிலீஸ்க்கு பிளான் பண்ணியிருக்காங்க. மகாராஜா படம் விஜய் சேதுபதியோட ஹையஸ்ட் கெரியர் பாக்ஸ் ஆஃபீஸ் படமாக 100 கோடி மேலே வசூலாகியிருந்தது. இப்போ மகாராஜா படம் சைனீஸில் டப் பண்ணி தேட்டரில் ரிலீஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் அடுத்ததாக ஜப்பான்லேயும் ரிலீஸ்க்கு பிளான் பண்ணியிருக்காங்க. நடிகர் தனுஷ் நடிப்பில் அடுத்ததாக தேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்க குபேரா படத்தோட இனிஷியல் பட்ஜெட் 90 கோடிக்கு பிளான் பண்ணியிருந்தாங்க. படம் இப்போது 120 கோடி பட்ஜெட் பிளான் ஆகியிருக்கிறதா நியூஸ் வந்திருக்கு. படத்தில் நாகார்ஜுனா, ரஷ்மிகா மந்தனாலாம் நடிக்கிறாங்க. டைரக்டர் சேகர் கமலாவோட டைரக்ஷனில் தேவிஸ்ரீ பிரசாத்தோட மியூசிக்கில் படம் 2025 ஸ்டார்டிங்கில் ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. இப்போ இந்த படத்தோட ப்ரொடியூசர் இந்த படத்தோட பட்ஜெட்டை பற்றி ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் தெரிவிச்சிருக்காரு. இனிஷியலாக 90 கோடி பிளான் பண்ணியிருந்தாங்க. படம் இப்போது 120 கோடிக்கு பட்ஜெட் வந்திருக்குன்னு தெரிவிச்சிருக்காரு. மியூசிக் டைரக்டர் ஜிவி பிரகாஷ் அவர்கள் ஹீரோவாக நடிக்கும் அடுத்த படம் பிளாக்மெயில். இந்த படத்தோட ஷூட்டிங் எல்லாம் எடுத்து முடிச்சு படம் இப்போது டப்பிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதா படக்குழுவினர் தெரிவிச்சிருக்காங்க. நடிகர் அல்லு அர்ஜுன், ரஷ்மிகா மந்தானா, ஃபகத் ஃபாசில் நடிப்பில் இப்போ தேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்க படம் புஷ்பா 2 டிசம்பர் 5ஆம் தேதி படம் பேன் இண்டியா லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகுது. இப்போ இந்த படத்தோட அட்வான்ஸ் புக்கிங்ஸ் இப்போ தமிழ்நாட்டிலையும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. கேரளா, கர்நாடகா, தமிழ்நாட்டில் ஒரு சில இடத்துலாம் இந்த படத்தோட அட்வான்ஸ் புக்கிங்ஸ் ஓப்பன் பண்ணிட்டாங்க. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ மார்னிங் 9 மணிக்கு தான் ஸ்டார்ட் ஆகுது. இன்னைக்கு இந்த படத்தோட ப்ரமோஷனுக்காக பீலிங்ஸ்ன்ற சாங்ஸ் யூடியூப்ல லிரிக்கல் வீடியோவா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சிங்கர் செந்தில் கணேஷ் மற்றும் ராஜலட்சுமி பாடியிருக்காங்க. பாடலோட லிரிக்ஸ் விவேக் அவர்கள் எழுதியிருக்காரு. தேவிஸ்ரீ பிரசாத்தோட மியூசிக்ல இப்போ இந்த பாடல் யூடியூப்ல லிரிக்கல் வீடியோவா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பாடலோட லிரிக்ஸ் பார்க்கறதுக்கு ஒரு சில போர்ஷன்ஸ் மட்டும் நல்லா இருக்கு, ஒரு சில போர்ஷன்ஸ் லிரிக்ஸ் எல்லாம் சொதப்பிருக்காங்கன்னு தான் சொல்லணும். படத்தோட பார்க்கறதுக்கு சாங் எப்படி இருக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். மட்கா படம் அமேசான் பிரைம் ஓடிடி தளத்தில் தமிழ், தெலுங்கு, கன்னடா, மலையாளம், ஹிந்தி இந்த லாங்குவேஜஸ் எல்லாம் அஃபிஷியலாக அமேசான் பிரைமில் படம் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறதா ஓடிடி ரிலீஸ் தேதி அறிவிச்சிருக்காங்க. இப்போதைக்கு டிசம்பர் 5 மட்கா மற்றும் அமரன் படம் இரண்டும் ஓடிடியில் ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. சூது கவும் பார்ட் 2 படத்தோட அஃபிஷியல் ட்ரெய்லர் டிசம்பர் 3ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. படம் டிசம்பர் 13ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. சிவா, ஹரிஷா, ராதா ரவி, கருணாகரன், எம்எஸ் பாஸ்கர்லாம் நடிச்சிருக்காங்க. படம் டிசம்பர் 13 தேட்டரில் ரிலீஸ் ஆகுது. வெல்ஸ் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல் ப்ரொடக்ஷனில் தயாராகி அப்கமிங்காக ரிலீஸில் இருக்க படங்கள் சுமோ, அகத்தியா, ஜீனி. சுமோ படம் ஜனவரி மாதமும், அகத்தியா படம் பிப்ரவரி மாதமும், ஜீனி படம் மார்ச் மாதமும் ரிலீஸ்க்கு பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த 3 படங்களும் வெல்ஸ் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனலில் 2025 இயர் ஸ்டார்டிங்கில் ரிலீஸ் ஆகிறதா இருக்குது.